நீங்க எல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் ஆல்பபெட்ல இருக்கக்கூடிய எல் பத்தி சொல்ல, ஆக்சுவல் எல் கேரக்டர் ஃப்ரம் டெத் நோட்டை பத்தி கேக்குறேன். நான் போன வீடியோல லைட் யகாமியை பத்தி சொல்லியிருப்பேன். பட் ஆனா லைட் யகாமிக்கு ஈக்குவலா அப்போனண்டா அவனை மாதிரி யோசிச்சு பிளான் போட்டு தூக்கக்கூடிய ஆள் வந்து எல்லா தான் இருப்பான். எல் வந்து ஒரு டிடெக்டிவ். ஸோ ஒரு டிடெக்டிவ்னாலே வந்து ஒரு அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே நிறைய இருக்கணும் அப்படின்னே சொல்லலாம். அப்படி இருக்கும்போது நம்ம எல் வந்து ரொம்ப சோஷியலைசபிளா இருக்க மாட்டான். ஆனாலும் வந்து ஒரு கிரிமினல் இருக்கான் அப்படின்னா அந்த கிரிமினலை எப்படிலாம் பிளான் போட்டு அவனை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற பிளானை வந்து பெர்ஃபெக்டா போடுவான். ஸோ எல் வந்து அவனோட மூளை வச்சு சில பிளான்லாம் போடுவான். அதாவது அவனை மாதிரி நமக்கெல்லாம் ஒரு மூளை இருந்ததுன்னா நாமெல்லாம் அந்த ஒரு விஷயத்தை வச்சு எங்கேயோ லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா போயிடலாம். எல் கேரக்டரும் வந்து லைட் யகாமியும் ஒன்னா வரும்போது ரொம்பவே க்ளோஸா இருப்பாங்க. பட் ஆனாலும் வந்து அவங்களால இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி நிறையவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் டெத் நோட்ல இருக்கு.